மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். கர்நாடகாவில் அது தேர்தலுக்காக மக்களை திசை திருப்பி மக்களை திரட்டி கன்சாலிடேட் பண்ணி அது வெற்றி பெறணும். அதனால தமிழக அரசு இதை சட்ட ரீதியாக இதை தடுக்கணும். ஒரு வழக்கு கிடையாது. ஒரு வழக்கு போட்டுட்டு அமைதியா இருக்கிறது கிடையாது. பல பேரை சொல்லி பல வழக்குகளை போடுங்க. இந்த வழக்குகள் தொடர்ந்து அடுத்த 30, 40, 50 வருஷம் இருந்துட்டு இருக்கணும். என்வாயர்மெண்டல் சம்பந்தமா ஒரு வழக்கு போடுங்க, வனவிலங்கு சம்பந்தமா வழக்கு போடுங்க, புவியியல் சம்பந்தமா வழக்கு போடுங்க, சுற்றுச்சூழல் சம்பந்தமா ஏதாவது ஒன்று அந்தந்த வழக்கு போட்டு, இல்ல பாதிப்பு விவசாய சம்பந்தமா வழக்கு, பல வழக்குகள் பல தரப்பு போயிட்டு அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும். கேரளா அதுல எக்ஸ்பர்ட், அதுல வழக்கு போட்டதுல முல்லை பெரியார் அணை சம்பந்தமா இவ்வளவு வழக்கு போட்டு 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 தள்ளி வச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அது சட்ட ரீதியாக அணுகணும். இன்னொன்னு, தமிழ்நாடு அரசு சமீபத்தில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. தீர்மானத்தில் பாத்தீங்கன்னா மேகதாது நடுவர் மன்றம், இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இது டிசாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு. அதாவது முதல்ல மேகதாதுவே நம்ம ஏத்துக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நம்ம ஏத்துப்போம்? நம்ம ஒன்னு ஏத்துக்கிட்டா அடுத்த 2வது ஸ்டெப் நம்ம போவோம். இப்ப முதல் ஸ்டெப்பே நம்ம ஏத்துக்கல, அதுக்குள்ள 2வது ஸ்டெப் எப்படி நம்ம போவோம்? இவங்க சொல்ற காரணம் சொல்றாங்க அது குடிநீர், நாங்க ஒரு நடுவர் மன்றம். இவங்க சொல்றது பொய். அந்த பொய்யை நீங்க எப்படி நம்பலாம்? குடிநீருக்கு உங்களுக்கு இன்னும் தேவைப்பட 5 டிஎம்சி. அதுக்கு எதுக்கு நீங்க 70 டிஎம்சி அணை கட்டுறீங்க? காவிரினா ஒரு நடுவர் மன்றம் தான், அதுல இன்னொரு நடுவர் மன்றம் எதுக்கு உங்களுக்கு? இந்த நடுவர் மன்றம் கர்நாடகா கேட்கணும். கர்நாடகா கோரிக்கை அது. இப்ப நாளைக்கு கர்நாடகா சொல்றாங்க, சரி நாங்க நடுவர் மன்றம் ஏத்துக்கிறோம் சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நடுவர் மன்றத்தில் யார் வருவான்னு தெரியாது. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களையும் பிரஷர் பண்ணலாம் இல்ல? நாளைக்கு பிரஷர் பண்ணி சரி 70 டிஎம்சி வேண்டாம் 65 டிஎம்சி கட்டிக்கிங்க சொன்னாங்க, நீங்க ஏத்துப்பீங்களா? நடுவர் மன்றம் தீர்ப்புன்னு சொல்லிடுவாங்க. அதனால இதெல்லாம் போகாத ஒரு வழி சொல்றது. இதெல்லாம் தவறுதலா அங்க சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழக அரசு ஈகோலாம் பார்க்காதீங்க, தவறு நடந்து போச்சு, திரும்ப பெறுங்க. இன்னொன்னு, அந்த தீர்மானம் முறையாக தீர்மானம் நிறைவேற்றல. அந்த திருத்தம் முறையான முறையில் அது எல்லாரும் வாக்கெடுப்பு நடத்தல, எல்லாம் பண்ணல. அந்த சட்ட சிக்கல்லாம் சொல்லி இந்த தீர்மானம் பட்ஜெட் செஷன்ல மறுபடியும் இன்னொரு தீர்மானம் கொண்டு வருவோம், அது திருத்திய தீர்மானம் மறுபடியும் சொல்லி பண்ணுங்க. இதனால இது ரொம்ப ரொம்ப நமக்கு தமிழ்நாட்டில் பாதிப்பு இல்லை அதுல. அதனால இதெல்லாம் நிச்சயமா இந்த காரணங்கள் எல்லாம். இன்னொன்னு நான் முக்கியமான நான் சொல்றது, 1974 காவிரி, கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பாத்தீங்கன்னா பாசன வசதி பாத்தீங்கன்னா 6.8 லட்சம் ஏக்கர் பாசனம் செய்தார்கள் 74. 91 அது 12 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2006 அது 18 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2016 அது 21 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. அதே வேளையில் தமிழ்நாட்டில் 74 காவிரி பாசனம் 29 லட்சம் ஏக்கரா இருந்தது, இன்னைக்கு 20 லட்சம் ஏக்கரா. 9 லட்சம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு பாசனம், காவிரி பாசனம். கர்நாடகாவில் 6.5 லட்சத்திலிருந்து இன்னைக்கு 21 லட்சமா உயர்ந்திருக்கு. அவங்க இன்னும் 10 லட்சம் ஏக்கர் கூடுதலா அதிகமாகும், நமக்கு தான் குறையும். இவ்வளவு பாதிப்புகள் இந்த ஒரு அணையில இருக்கு.